உலகம் கண்டிராத அந்த நாளும் வந்தது. குருக்ஷேத்திரத்தில் போரிடத் தீர்மானித்த கௌரவர்களும் பாண்டவர்களும் தங்கள் படைகளுடன் ஒன்று கூடியிருந்தனர். இரு பக்கங்களிலும் எண்ணற்ற படைகள் அணிவகுத்து நின்றன. அப்போது கௌரவர்களின் அரசன் துரியோதனன் துரோணாச்சாரியரிடம், ஆசிரியரே, உங்கள் புத்திசாலியான சீடன் திருஷ்டத்யும்னன் அமைத்துள்ள இந்த பெரிய படையை பாருங்கள், எவ்வளவு திறமையாக அணிவகுத்திருக்கிறான். பின் குருவம்சத்தின் முதிய வீரனான பீஷ்மர் சிங்கம் கர்ஜிப்பது போல தனது சங்கை முழங்கினார். அந்த ஒலி போரின் தொடக்கத்தை அறிவித்தது. அதன் ஒலிகள் வானத்தையும் பூமியையும் அதிர வைத்தன. மறுபக்கம் ரதத்தின் சாரதியான கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்கள் சங்குகளை முழங்கினர். வீரர்களின் ஆக்ரோஷ கூச்சலுடன் இரு பெரும் கடல்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதைப் போல இரு படைகளும் ஒன்றையொன்று எதிர்த்து மோதின. குதிரைகள் சீறின, யானைகள் மலை போல மோதின. பீஷ்மர் கௌரவர்களின் படையை முன்னின்று வழிநடத்தினார். பீஷ்மரின் மம்புகள் மழையென பொழிய பாண்டவர் படைகள் சிதறி ஓடின. துரோணரின் வியூகத்தை உடைக்க அபிமன்யு தன் தேரை மின்னல் வேகமாக செலுத்தினார். அபிமன்யுவை தொடர்ந்து சென்ற வீரர்களின் தேர் சக்கரங்கள் பிணங்களின் மீது ஏறிச் செல்ல இரத்தச் சேற்றில் சிக்கி திணறின. பின்பு வானத்தை இரண்டாக பிளந்து பேரிடியாக பூமியில் விழும் மின்னல் போல் அர்ஜுனனின் தேர் தன் வழியில் பட்ட அத்துணை ஆயுதங்களையும் துவம்சம் செய்து கொண்டு பாய்ந்தது. அர்ஜுனனின் காண்டீவ வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் 1000 அம்புகளாக பிரிந்து எதிர்பட்ட அத்துணை வீரர்களையும் அழித்தது. தொடர்ந்த அந்த போரின் 17ஆம் நாள் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் துவந்த யுத்தம் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்தன. கர்ணன் தனது அஸ்திரங்களால் அர்ஜுனனை திணறடித்த போது தேரில் சாரதியாயிருந்த ஸ்ரீகிருஷ்ணர், ஆஹா, அற்புதம் அற்புதம் என்று தன்னையும் அறியாமல் கர்ணனின் பராக்கிரமத்தை மெச்சினார். மதுசூதனனே, என்னை விட 10ல் 1 பங்கு மட்டுமே தேரை அஸ்திரத்தால் அசைத்ததற்கே நீ கர்ணனை பாராட்டியது எதற்காக? அர்ஜுனா, நீ கர்ணனின் தேரை 100 கஜ தூரம் தள்ளினாய். அவன் பதிலுக்கு அஸ்திர பிரயோகம் செய்து உன் தேரை 10 கஜ தூரம்தான் தள்ளினான். இருப்பினும் அவன் செயல்தான் உன் செயலை விட பாராட்டத்தக்கது. ஏனெனில் உன் தேர்க்கொடியை பார். அஞ்சனை மைந்தன் அனுமன் இருக்கிறான். அனுமன் இருக்குமிடம் மந்திர தந்திரங்கள் பலனற்று போகும் என்பதால் உன்னை காக்க உன் தேரில் உன்னுடன் இருக்கிறார். அவர் மட்டும் இல்லையேல் கர்ணன் உன் தேரை சாம்பலாகி இருப்பான். கர்ணன் உன் தேரை பின்னுக்கு தள்ள அஸ்திரம் எய்தபோது அனுமன் உன் தேரை அசையவிடாமல் செய்தார். ஆனால் ஆஞ்சநேயனின் சக்தியையும் மீறி கர்ணனின் அம்பு உன் தேரை 10 கஜ தூரம் பின்னுக்கு தள்ளியது. எனவேதான் நான் அவன் அஸ்திர பிரயோகத்தின் தீரத்தை மெச்சினேன் என்று கிருஷ்ணர் கூறினார். மேலும் கிருஷ்ணர், அர்ஜுனா, இதுவே அந்த தருணம். உன் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை இப்போது பயன்படுத்து. அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை ஏவுதற்கு தயாராகி அதை நினைத்து பார்த்தான். ஆனால் அந்த சமயம் கர்ணனின் தேர்கால் மண்ணில் புதையவே ஒரு தர்மவானாக அர்ஜுனன் அந்த மகா அஸ்திரத்தை ஏவாமல் தவிர்த்தான். கால சக்கரம் உருண்டோடியது. பல ஆண்டுகள் கழிந்தது. இப்போது அந்த கோபம் இல்லை. கிருஷ்ணரின் மறைவுக்கு பிறகு கடல் ஆக்ரோஷமாக எழுந்து துவாரகா நகரத்தையே மூழ்கடித்தது. யாதவர்கள் மதுவில் மயங்கி ஒருவரையொருவர் அழித்துக் கொண்டிருந்தனர். எஞ்சியிருந்த பெண்களும் குழந்தைகளையும் பாதுகாக்க அர்ஜுனன் அவர்களை அழைத்து கொண்டு அஸ்தினாபுரம் நோக்கி புறப்பட்டார். பயணத்தின் போது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் திடீரென அபீரர் கொள்ளையர்கள் தாக்கினர். அப்போது அர்ஜுனன் தன்னுடைய வில்லான காண்டீவம் மூலம் போராட முயன்றார். ஆனால் அதன் சக்தி வெளிப்படவில்லை. அது வெறும் அம்பாகவே செயல்பட்டது. கிருஷ்ணர் மறைந்த பிறகு தன்னுடைய தெய்வீக சக்திகள் குறைந்துவிட்டதை அவர் உணர்ந்தார். அந்த குழப்பத்தில் காட்டின் நடுவில் பாசுபதாஸ்திரம் யாராலும் கவனிக்கப்படாமல் விடப்பட்டுவிட்டது. பல 1000 ஆண்டுகள் கழிந்தது. தென்னிந்தியாவில் சோழ பேரரசு உச்சத்தை அடைந்தது. மாமன்னன் ராஜராஜ சோழன் இந்தியாவின் பெரும் பகுதியையும் தென்கிழக்கு ஆசியாவின் பகுதிகளையும் கைப்பற்றி கடாரம் வரை வென்று கடாரம் கொண்டான் என்ற பட்டத்தை பெற்றார். ஒருமுறை தனது வெற்றி போரிலிருந்து தலைநகருக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது காட்டின் நடுவில் ஒளி வீசும் ஒரு மர்ம பொருளை அவர் கண்டார். அதை அணுகி பார்த்தபோது அது வெறும் அம்பல்ல, சிவபெருமானின் பாசுபதாஸ்திரம் என்பதை அவர் உணர்ந்தார். இந்த ஆயுதம் தவறான கைகளில் போகாமல் இருக்க ராஜராஜ சோழன் அதை ஒரு இரகசிய இடத்தில் மறைத்து பாதுகாத்தார். அதன் பிறகு பாசுபதாஸ்திரத்தை பாதுகாப்பது சோழ மன்னர்களின் மிக முக்கியமான கடமையாக மாறியது. சோழ பேரரசு அதன் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த காலத்தில் சோழர்களின் கடைசி மன்னன் 3ஆம் ராஜேந்திரன் ஆட்சி செய்து வந்தான். அப்போது சாளுக்கியர்களும் பாண்டியர்களும் மாறி மாறி சோழ ராஜ்யத்தை சிதைத்து கொண்டிருந்தனர்.
கிபி 1279 ஆண்டு நடந்த போரில் 3ஆம் ராஜேந்திரனை 2ஆம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் கொன்று போரில் வெற்றி பெற்றார். அதுவே சோழப் பேரரசின் முடிவாக அமைந்தது. அப்போது 3ஆம் ராஜேந்திரனின் மகன் எப்படியாவது அந்த பாசுபதாஸ்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று உறுதி பூண்டான். அந்த நேரத்தில் சாளுக்கிய படைகள் தஞ்சாவூரை முற்றுகையிட்டன. எதிரிகள் அரச மாளிகையையே அழித்தனர். அந்த குழப்பமான நேரத்தில் இளம் சோழ இளவரசன் பாசுபதாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு தஞ்சாவூரிலிருந்து வெளியேறினான். ஆனால் எதிரிகள் அவனை விடவில்லை. பலர் அவனை தொடர்ந்து துரத்தினர். பலமுறை அவன் எதிரிகளுடன் போரிட்டான். கடுமையாக காயமடைந்தான். இருந்தாலும் தன்னுடைய உயிரை விட அந்த பாசுபதாஸ்திரத்தை பாதுகாப்பதே அவனின் குறிக்கோளாக இருந்தது. நீண்ட பயணத்திற்கு பிறகு பல காயங்களுடன் அவன் அந்த மலைப்பகுதியில் ஒரு மறைந்த குகை நுழைவாயிலை கண்டுபிடித்தான். அவன் சிரமப்பட்டு குகைக்குள் நுழைந்தான். அதில் ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த அஸ்திரத்தின் சக்தியை பயன்படுத்தி அந்த குகையை என்றும் காக்க ஒரு அதிசய காவல் உயிரினத்தை உருவாக்கினான். அதுவே கஜயாழி. தன் கடமையை நிறைவேற்றிய பிறகு இளம் இளவரசன் குகையிலிருந்து வெளியே வந்தான். ஆனால் பல காயங்களாலும் நீண்ட பயணத்தாலும் அவன் மிகவும் பலவீனமடைந்திருந்தான். தன் கடமையை நிறைவேற்றிய பிறகு இளம் இளவரசன் இந்த பூமியில் தன் இறுதி பயணத்தை முடித்துக் கொண்டான். நூற்றாண்டுகள் கடந்து இன்றைய காலம். இறுதியாக ரவிச்சந்திரனும் செழியனும் அந்த சுரங்கப்பாதையின் கடைசி குறியீட்டை பயன்படுத்தி குகையிலிருந்து வெளியே வந்தார்கள். ரவிச்சந்திரன் மெதுவாக செழியனை நோக்கி பேசுகிறார். நம்ம பார்த்ததெல்லாம் யார்கிட்டயாவது சொன்னா நம்புவாங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் உலக வரலாற்றுல காலத்தால அழிஞ்சு போன எத்தனையோ சாம்ராஜ்யங்கள்ல சோழர்களும் ஒண்ணுதான். தமிழனோட படைபலத்தை பார்த்து பயந்து ஓடினவன் தான் இவர்களுக்கு மாவீரன். யாழிங்கிறது அலங்காரத்துக்காக கோவில்ல வடிக்கப்பட்ட ஒரு கற்பனை சிலை, அவ்வளோதான். அதை கேட்டு செழியன் அமைதியாக அந்த மலையை நோக்கி பார்க்கிறான். ஏனென்றால் அவன் அறிவான், உண்மையான வரலாறு புத்தகங்களில் எழுதப்படுவதில்லை,